எல்லாம் பார்க்குறதுங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கஸ்டர்ட் பண்ணலாங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் நான் பாருங்கள் அரிசி எல்லாமே வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அது இந்த பவுலில் போட்டுக்கலாங்க. கஸ்டர்டுக்கு நம்ம இது ரெடி பண்ணிக்கலாங்க. பால் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பால் ஊற்றுறேங்க. நல்லா இதை கலக்கிடலாங்க. கட்டி இல்லாமல் கலக்கிடணுங்க. கலக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு தான் நம்ம கிண்டணுங்க. இது அப்படியே கட்டி இல்லாமல் கிளறி விடலாங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ இதுலைங்க அப்படியே 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான இனிப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே இனிப்பு இருக்குங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டணுங்க. கிண்டும் போது கெட்டி ஆகுங்க. கெட்டி ஆன பிறகு நம்ம இறக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே கஸ்டர்ட் பவுடர் அப்படியே கெட்டியாகிட்டு வருதுங்க. கெட்டியானோடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விடணுங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக போட்டு நம்ம கலக்கணுங்க. ஆறினதுக்கப்புறம் எப்படி கலக்கிறதுன்னு நான் காட்டுறேங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே ஆறுனா கெட்டியாக எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாங்க. கஸ்டர்ட் ஆறிடுச்சு. முலாம்பழம் போட்டுடலாங்க, மாம்பழம் போட்டுடலாங்க, சாத்துக்குடி போட்டுக்கலாங்க, மாதுளம்பழம் போட்டுடலாங்க, வாழைப்பழம் போட்டுடலாங்க, ஆப்பிள் போட்டுடலாங்க, இப்போ திராட்சை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஈவினிங் எப்படி இருக்குன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க கஸ்டர்டு. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்களும் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ சித்திரக்கனிக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தங்காட்டி இப்போ நான் அப்படியே கஸ்டர்ட் ரெடி பண்ணிட்டேங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த சர்க்கரையோட அளவு, அந்த கஸ்டர்ட் பவுடரோட அளவு, இந்த ஃப்ரூட்ஸு சின்னதாக கட் பண்ணணுங்க. பெருசாக கட் பண்ணக்கூடாதுங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதே மாதிரி நல்லா கிண்டிட்டு நல்லா அந்த கஸ்டர்டை ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.